இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் என்னன்னா கோடிங் டிகோடிங். சரிங்களா? இந்த கோடிங் டிகோடிங்கில் இது ஒரு டைப். அதாவது என்னன்னா, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான கோடு கொடுத்துருப்பாங்க. ஃபைனலாக ஒரு வார்த்தையோ அல்லது சென்டென்ஸையோ கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதனுடைய கோடு என்ன அப்படின்னு கேட்பாங்க. பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அதுக்கான கோடு கொடுத்துருவாங்க. கேள்வி என்ன கொடுத்துருவாங்கன்னா, பிளேஸ் என்பதோட கோடு என்ன அப்படின்னு கொடுத்துருவாங்க. கரெக்டா? 4 சென்டென்ஸ் கொடுத்துறாங்க, 4 கோடு கொடுத்துறாங்க. கரெக்ட் தானே? ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் இந்த 4 சென்டென்ஸுடைய கோடை நான் ஃபர்ஸ்ட் நான் ரைட் பண்ணிக்கிறேன். இங்கே வரிசை நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வார்த்தை என்ன? பிளேஸ் தான். ஸோ பிளேஸோட கோடு தான் நம்ம பார்க்கணும். பிளேஸ் எங்கே இருக்குன்னு பாருங்க. இந்த 4 சென்டென்ஸில் தேர்ட் சென்டென்ஸில் பிளேஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே. அப்போ தேர்ட் சென்டென்ஸ் மட்டும்தான் பிளேஸ் இருக்குன்றதால தேர்ட் சென்டென்ஸில் மற்ற 3 வேர்டோட கோடை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே தானே? ஓகே. ஸோ பிளேஸை நான் விட்டுறேன். அடுத்த வேர்டு வந்து பார்த்தோம்னா ஆர்டர் அப்படின்னு இருக்கு. ஆர்டர் எங்கெங்கெல்லாம் இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். பாருங்க, இங்கே ஆர்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் இருக்கு, தேர்ட் சென்டென்ஸில் இருக்கு, அண்ட் ஃபோர்த் சென்டென்ஸில் இருக்கு. அப்போ இந்த ஆர்டர் ஃபர்ஸ்ட், தேர்டு, ஃபோர்த்தில் இருக்கு. அப்போ முதல் கோடையும் மூன்றாவது கோடையும் 4வது கோடிலையும் பொதுவாக உள்ள வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கணும். சரியா? பொதுவாக இருக்கிற கோடு என்னன்னு நம்ம பார்க்கணும். அப்போ பாருங்க, ஒய் ஃபர்ஸ்ட்ல ஒய் இருக்கு, செகண்ட்லயும் ஒய் இருக்கு. சரி, செகண்ட்ல தேர்டு. ஓகேண்ணா? ஃபர்ஸ்ட், தேர்டு, ஃபோர்த்து. இங்கே ஒய் இருக்கு, இங்கே ஒய் இருக்கு. அப்போ ஆர்டரோட கோடு என்ன? ஒய். ஓகே. அடுத்து ஃபார் இருக்கு. ஃபார் எங்கெங்க இருக்கு? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டில் இருக்கு. ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டில் இருக்கு. ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டில் பொதுவாக இருக்கிற கோடு என்ன நம்ம பார்க்கணும். பாருங்க, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டில் எது கோடு பொதுவாக இருக்கு? ஜிஏ, ஜிஏ, ஜிஏ இருக்கு. அப்போ ஃபாரோட கோடு என்ன? ஜிஏ. நெக்ஸ்ட் ப்ராஃபிட் இருக்கு. ப்ராஃபிட் எங்க இருக்குன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட்லயும் தேர்டில் மட்டும்தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட்லயும் தேர்ட்லயும் பொதுவாக இருக்கிற கோடு என்ன அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்லயும் தேர்ட்லயும். ஓகேண்ணா? ஸோ ஃபர்ஸ்ட்லயும் தேர்ட்லயும் பொதுவாக இருக்கிற கோடு என்ன? ஹச்ஓ அண்ட் ஹச்ஓ. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு தேர்ட் சென்டென்ஸ் எல்லாம் பிளேஸ் இருந்துச்சு. தேர்ட் சென்டென்ஸ்ல 3மே நம்ம டிக் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்குதுன்னா பிஐ மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. அப்போ பிளேஸ் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன கேன்சல் பண்ணாம இருந்தோம். அப்போ பிளேஸோட கோடு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்னது? பிஐ. ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோஸ் போகிறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.